ரெண்டு மூணு தடவை மேடம் நீங்க சொல்லி தண்ணி வெளியில சுத்துறது செய்துக்கே அது இருக்கு. நம்ம உங்க பக்கத்துல தான் நான் இருக்கேன், உங்க வார்டுல தான் இருக்கேன். நீங்க சொல்ல வரல, உங்க வார்டுல தான் நான் இருக்கேன். சொல்லுங்க, கண்டிப்பா உடனே இது பண்றேன். அப்படியே ஏதாவது வளர்ச்சிக்கான சிறு தொழில் அது மாதிரி எதனா பண்றேங்க. டிக் ஆஃபீஸ் இல்லை காற்று ஆஃபீஸ் இதெல்லாம் ஏதாவது வலி அறநிலைத்துறை அதாவது இப்போ நம்ம ஊருக்கு என்ன கோயில் அம்மன் கோயில். இப்போ அம்மன் செய்யும்போது நம்ம கூழ் ஊற்றுறோம், செய்யறோம், மாவிளக்கு எடுக்கணும். அந்த மாதிரி நானும் ஊருக்காரன்ற முறையில் அவங்களும் ஒவ்வொரு வேலையும் நம்ம சீக்கிரம் பண்ணலாம். சரி, அதுதான் இப்போ ஊர் ஏன்னா வெயிட் பண்றாங்க. என்ன பண்ணாங்க கொஞ்சம் வீடு இல்லாதவங்களுக்கு மட்டும் நாங்கள் குடிசை மாட்டு வாரியத்தில் கேட்டுருக்கோம். இப்போ குடிசை மாட்டு வாரினா ஒரு மினிமம் கம்மி விலை வச்சு வீடு கட்டியே கொடுப்போம். அடுக்குவாரி அப்படின்னா கூட பரவாயில்ல. சரி, இடம் வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க இல்லையா, முன்னெல்லாம் அந்த மாதிரி இல்லை நான் எதனா சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு இங்கே கூட தான் எனக்கு போகிறேன். அன்றைக்கி சொன்னேன், பொதுவாக இது வந்து கிராமத்தில் கூட வந்து சில ரொம்ப மழை அந்த மாதிரி இடத்துல சில புறம்போக்கு இருக்குது, அது மழை போடுறாங்க செய்கிறாங்க. ஆனால் நகரத்தை சுற்றி அரசு நிலம் இல்லை புறம்போக்கு நிலம் எதுவுமே கிடையாது. இதை தவிர்த்து இப்போ நம்ம நீச்சல் ஏரிலாம் கட்டி அவங்களுக்கே கொடுத்து இது பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு இடம் வாங்கி அதில் கட்டினதுக்கு சில பேர் போக மாட்டாங்க. இந்த மாதிரி இதையும் மீறி நாங்கள் வந்து குடிசை ஒவ்வொரு துறையை நாங்கள் சில கோரிக்கை அதில் வந்து குடிசை மாற்றி வாங்கிக்கிற இடம் கொடுக்க நாங்கள் அடுக்குமாடி வரலாம் கட்டி கொடுக்கலாம் வேணுமா. இல்லைம்மா, அதே கூட இன்னும் கொஞ்ச நாள் போனால் நமக்கு கிடைக்காது. அது எல்லா வசதியும் ஒரே தவறு இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. வாங்கிட்டு அது கம்மியான அமௌண்ட்டில் தான் இது பண்ணுவாங்க. வாங்கிக்க இந்த பட்டா இதெல்லாம் பிடிச்சி பண்ணுறாங்கன்னா நான் ஞாபகம் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். உங்கள் மனுவெல்லாம் அதை சேர்த்து பண்ணுற மாதிரி பண்ணுறேன். சரிங்களா? வீட்டுக்கு இடம் தான் அதிகமாக இருக்குது.